ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றினா ஒரு 1 kg பீட்ரூட் மால்ட் ஓட பேக்கிங் எப்படி இருக்கும், நம்ம பீட்ரூட் மால்ட்டோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும், பீட்ரூட் மால்ட்டில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோம், இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய பேக்கு, 1 kg பேக்கு. கலர்ஸ் டிஃபர் ஆகும்னு வச்சுக்கோங்க. இதான் நம்மளுடைய 1 kg பேக். இது வந்து ஜிப்லாக் கவரு. இதுக்கு மேலே இங்கே ஒரு லைன் இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து ஏர் சீல் பண்ணிவிடுவோம். ஸோ தட் நம்ம எந்த ஒரு காற்றோ தண்ணியோ எதுவுமே வந்து உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு ஏர் சீல் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி காட்டுறதுக்காக ஏர் சீல் பண்ணல. இப்போது நம்ம ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். பீட்ரூட் மால்ட்டில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டு, பாதாம், முந்திரி, ஏலக்காய், சுக்கு இதெல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். எதுக்காக ஏலக்காய் சுக்கு ஆட் பண்ணுறோம், இது வந்து நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். எதனால் அப்படின்னா, இப்படி 1 kg பேக்கு, 1/2 kg பேக்கெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, நம்ம வந்து 100 கிராம்லேருந்து அப்கிரேட் ஆகிட்டோம். அப்போ 1 kg 1/2 kg பேக் போடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய நாள் வந்து அது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாவது அது வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஸோ அதுக்காக ரிசர்ச் பண்ணி போட்டது தான் இந்த சுக்கு ஏலக்காவும். இன்னொன்று வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கில் பீட்ரூட் வந்து ரா ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி என்னோடய ஸ்டார்டிங் ப்ராடக்ட்ஸில் இருந்துச்சு. அதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதில் ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து 100% பியூராக, அதாவது பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் இல்லாமல், அதுக்கப்புறமா வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக வந்து சுக்கு போட்டு போட்டிருக்கோம். சுக்கு போட்டிருக்கீங்க. ஸோ வந்து இதனால் உங்களுக்கு காரம் இருக்குமா, நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்களா மாட்டாங்களான்ற பயம் வந்து எந்த பேரண்ட்ஸ்க்குமே வேணாம். ஏன் அப்படின்னா, சுக்கு வந்து ரொம்ப மினிமமான குவான்டிட்டி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். மேக்ஸிமம் 3% தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ அதனால் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் சசாய் ஃபுட்ஸில் வாங்கி குடிக்கிற பீட்ரூட் மால்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். என்ன, நான் பேக் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதனால் 500 1 kg பேக்குன்னு போகும்போது அதோட ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுன்றக்காக புது இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நேச்சுரல், கம்ப்ளீட்லி நேச்சுரல் தான். டோன்ட் வரி. நம்மளுடைய ப்ராடக்ட் கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நம்ம ப்ராடக்ட் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நம்மளுடைய சுக்கு, அதுக்கப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டது இது எல்லாமே உங்களால் பார்க்கவும் முடியும். ஃபுல்லாமே நேச்சுரலாக தான் இருக்கும். பாதாம் கூட இருக்குது. ஸோ அப்புறம் என்னங்க, இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நம்ம ஷசாய் ஃபுட்ஸ் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஆல்.